ஆன்லைன் டியூட்டர். இன்னைக்கு வீடியோ எதை பற்றி அப்படின்னா என்னோட MacBook Pro 16 inch பற்றி தான். MacBook Pro 16 inch வந்து லான்ச் ஆனது நவம்பர் 2019. நான் வாங்கினது ஜனவரி ஆர் ஃபெப்ரவரியில் அப்படின்னு நினைக்கிறேன். MacBook Pro ஏன் வாங்கினேன், இதுக்கு முன்னாடி நான் வந்து imac யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். யூஸ்வலாக எங்களோட ஸ்டுடியோ ஒர்க் அண்ட் கொஞ்சம் சில யூடியூப் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் iMacல தான் பண்ணிட்டு இருந்தோம். லேட்டர் ஆன் எனக்கு ஏன் வந்து MacBook Pro வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, யூஸ்வலாக நாங்கள் ட்ராவல் நிறையா பண்ணுறோம் அண்ட் ஆல்சோ எனி டைம் நம்ம ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்க முடியாது, வீட்லேயும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதனால கம்ஃபர்டபுளாக இருந்தது வந்து MacBook Pro 16 inch. இதில் நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குது ஏர்லியர் வெர்ஷனை விட, அண்ட் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது, கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றத கிளியராக பார்ப்போம். இது வரைக்கும் MacBook Pro அப்படின்னாலே வந்து 15 inch தான். அதாவது ஒரு லேப்டாப் மேக்ல இருந்து வருது அப்படின்னாலே அது 15 inch தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் 16 inch மானிட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஏன் 16 inch வந்து அவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னா, நார்மலாகவே சின்ன மானிட்டரில் நம்ம யாருக்கும் எடிட் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்காது. சும்மா டைப்பிங் ஒர்க் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா சின்ன மானிட்டர் இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து ஃபோட்டோஷாப் பண்ணும்போதோ இல்லை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை எடிட்டிங்காகவே இருந்தாலுமே கொஞ்சம் மானிட்டர் சைஸ் பெருசாக இருந்தால் இன்னும் கூட நம்மளுக்கு ஒர்க் பண்ணும்போது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 16 inch வந்து அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்பர் 1 அட்வான்டேஜ், அதாவது ஆட் ஆன் அட்வான்டேஜ் ஃப்ரம் த ஏர்லியர் வெர்ஷன் அப்படின்னா இதோட 16 inch ஸ்க்ரீன் தான். நெக்ஸ்ட் அடிஷனல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த MacBook Proல 6 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 3 mics இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி இல்லை. இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து கிளைண்ட் எல்லாம் மீட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக ஸ்பீக்கர்லாம் தூக்கிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ரிச் பேஸ் எஃபெக்ட் இந்த சவுண்ட் நிச்சயமாக தரும். ரொம்ப லவுடாக நாய்ஸியான எஃபெக்ட்லாம் கிடையவே கிடையாது சவுண்ட்ஸில். நம்ம வந்து அடிஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் வச்சுக்கவே வேணாம். ஒரு சின்ன ஆஃபீஸ் செட்டப்பில் நம்ம ஒர்க் பண்ணும்போது, சின்ன ஆஃபீஸ் செட்டப் கூட இல்லை, ஓரளவுக்கு கேபின் பேஸ்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா மைக் தேவையே படாது. அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் அண்ட் மைக் இருக்கு. மெயினாக வந்து ஒரு லேப்டாப் வாங்குறோம் அப்படின்னாலே நம்ம ஜென்ரலாக என்ன பார்ப்போம் அப்படின்னா, எவ்வளோ நேரம் பேட்டரி ஸ்டே ஆகும். ஒரு ஃபோன் வாங்குறோம்னா கூட நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற விஷயம் வந்து பேட்டரி எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்கும் அப்படின்றது தான் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த MacBook Pro 16 inch பொறுத்த வரைக்கும் 10 hours ஸ்டே பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம யூசேஜ் பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து குறைஞ்சது 3 மணி நேரத்துக்கு மேலே பேட்டரி நிற்காது. பிகாஸ் ஒரே நேரத்தில் நான் வந்து ஃபைனல் கட் ப்ரோ, ஃபோட்டோஷாப், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னு எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் ரன் பண்ணுறனால நான் 3 hours மேலே வந்து பேட்டரி நிற்காது. பட் 3 hours கண்டிப்பாக பேட்டரி நிற்கிது. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து இந்த மாதிரி எதுவுமே ஹை எண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எதுவுமே ஒர்க் பண்ணாமல் காமனாக யூஸ் பண்ணுறீங்க, இல்லை படம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 படம் முழுசாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பேட்டரி நிற்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் 16 inch இந்த MacBook Proல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா சிசர்ஸ் கீபோர்ட் தான். இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்ல 15 inchல இருந்தது எல்லாமே பட்டர்ஃப்ளை கீபோர்ட் இருந்தது. நிறைய பேருக்கு அது பிடிக்காம இருக்கலாம், பட் சில பேருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கலாம், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இதுல ரொம்ப கன்வீனியன்ட்டா, அதாவது ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ஒர்க் பண்ண வேண்டாம் அண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக ஒர்க் பண்ண முடியுது இந்த சிசர்ஸ் கீபோர்டில். ரொம்ப கன்வீனியன்ட்டான கீபோர்டாக இந்த வெர்ஷனை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. 15 inchலையும் இங்கே மேலே வந்து நம்மளுக்கு அடிஷ்னல் டச் பேட் இருந்தது. நம்ம ஆடியோ லெவல் இன்க்ரீசிங், டிக்ரீசிங் அண்ட் இந்த நெட்டில் சர்ச் பண்ணும்போது என்ன கண்டென்ட் பண்ணுறோம் அது எல்லாமே வந்து 15 inchலையும் இருந்தது. பட் இதில் இந்த சிசர்ஸ் கீபோர்டில் இருக்கும்போது அது ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுதான் ரொம்ப எனக்கு பிடிச்ச அடிஷ்னல் அட்வான்டேஜ். என்னோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 500 GB. இதை வந்து நம்ம 8 TB வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த பேசிக் மாடலில் வந்து ரேம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 16 GB. இதை வந்து நம்ம 64 GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். நம்ம வந்து நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் வச்சு ஒர்க் பண்ணும்போது ஹேங் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிறது நல்லது. ஆக்சுவலாக வந்து நான் கம்பேர் பண்ணணும் என்னோட iMacஓட அப்படின்னு பார்த்தோன்னா, iMacஐ விட இது கொஞ்சம் ஸ்லோ தான். பட் எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, நம்ம இதை வந்து தூக்கிட்டு எங்கே வேணால் போக முடியும், எங்கேருந்து வேணால் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும்.
ஆன்லைன் எடிட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஹை எண்டாக 4K ரெசல்யூஷன்லாம் ஒர்க் பண்ணும்போது ஹை எண்ட் மாடலுக்கு போகிறது பெட்டர் தேன் லோயர் எண்ட். ஒரு மூவியே நீங்கள் வந்து இதில் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ண முடியும். ஆனால் ஹையர் எண்ட் மாடல் போனீங்கன்னா ஓரளவுக்கு எடிட் பண்ணிடலாம். பட் இந்த லோயர் எண்ட்லேயே நிச்சயமாக ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ண முடியும். அதனால் நம்பி இந்த வாங்கலாம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா apple.in, அதாவது இந்தியன் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா இந்தியன் கரன்சியில் வந்து ப்ரைஸ் ரேட் இருக்கும். அண்ட் ஆல்சோ 15 இன்ச்சில் இருந்த மாதிரியே 16 இன்ச்லையும் டச் ஐடி இருக்கு. இது செக்யூரிட்டி மெஷர்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அக்சஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். கான்ஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா முக்கியமாக எனக்கு பெரிய மைனஸ் என்னன்னா USB போர்ட்டை தூக்கிட்டாங்க. USB போர்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது நம்மள மாதிரி, அதாவது எடிட்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெறும்னா மெயில்ஸ் அனுப்புகிறோம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிற சிஸ்டமாக இருந்தால் இவ்வளோ பிரச்சனைகள் கிடையாது. பட் USB போர்ட்டு தூக்கிட்டு அதுவும் எக்ஸ்டர்னலாக ஒரு கனெக்டர் வாங்கி அப்புறம் தான் ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம கேரி பண்ணிக்கிட்டு இப்போ டக்குன்னு எங்கன்னா எழுந்து போனோம்னா ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் தூக்கிட்டு எஜெக்ட் ஆகாமல் பத்திரமா போகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நான் பெருசாக ஃபேஸ் பண்ண மைனஸ் இதுதான். ஏன்னா இப்போ நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இமீடியட்டாக போனோம்னா ஹார்ட் டிஸ்கில் எஜெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சிஸ்டமை தூக்கிட்டு போக முடியும். ஏன்னா ஹார்ட் டிஸ்கோடையே நம்ம தூக்கிட்டு போகும்போது ஹார்ட் டிஸ்க் நடுவில் எஜெக்ட் ஆகிடுது. ஸோ மெயினாக நான் பார்த்துருக்க பெரிய கான்ஸ் இந்த MacBook Pro 16 இன்ச்சில் வந்து USB போர்ட் இல்லாதது தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் MacBook Pro 16 இன்ச் பற்றி நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இதை விட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தட் மற்றவங்க பார்க்கும்போது அதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்தா மறக்காம என்னோட டைம்லைன் டியூட்டர் சேனலை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.